ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்பெஷல் லட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை கிரேப்ஸ் பிளாக் அண்ட் க்ரீன் அது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த குச்செல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் இது வந்து நெல்லிக்காய், ஸ்வீட் நெல்லிக்காய், அண்ட் தென் பிஸ்தா கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், வால்நட் கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், ஃபைனலாக டேட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை ஃபிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகனட் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம அந்த காஞ்ச தேங்காய் கொப்பரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லட்டு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த கண்டிப்பாக இந்த திராட்சையில் இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது நம்ம கடிக்கும் போது கண்டிப்பாக மாட்டிக்கும். ஸோ இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நான் சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வட்டி நான் செக் பண்ணிவிட்டு அந்த பொடி பொடியாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நான் பொடி பொடியாக இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேசினஸ்லாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டேட்ஸையும் நல்லா சின்ன கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து அப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தால் இந்த மாதிரி பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இப்படி தனித்தனியாக, ஏன்னா நம்ம பாதாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக அந்த டேட்ஸோட ஈரப்பதத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டிடலாம். இதிலேருந்து உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நான் உருட்டுறேன். ஸோ எனக்கு அந்த ஷேப்புக்கு வருது. ஓகே, இன்கேஸ் உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை அழகாக பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு துணியை போட்டு, ஒரு ஒயிட் கலர் துணி, ஓகே காட்டன் துணி மாதிரி இருந்தால் மெலிசான துணியை எடுத்து இது மேலே போட்டு மூடிட்டு அதை அப்படியே வெயிலில் கொஞ்ச நேரம் வைங்க. நல்லா இல்லை உங்களுக்கு இப்போ மழை சீசன் வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் கிட்டேயே வந்து நல்லா அதை ட்ரை பண்ணலாம். ஸோ தட் மேலே அந்த டேட்ஸோட பிசுப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அது ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து செஞ்சுட்டேன் இந்த மாதிரி. ஸோ இது அப்படியே எல்லா பாலும் நான் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது அப்படியே ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு நல்லா மூடி வைக்கணும். ஓகே, வெயில் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு மிதமான வெயிலில் நல்லா அதை காய வைங்க, துணி மேலே போட்டுட்டு. ஓகே, ஸோ தட் அப்போ தான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வெயிலெலாம் இல்லை வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் ஃபேன் எதிர்க்க, நேர் ஃபேன் எதிர்க்க நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மேலே இருக்கிற அந்த பிசுப்பு தன்மை போயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகனட் பவுடர் இருக்கும் பார்த்திங்களா கடையில், ஸோ அது வந்து துருவன தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேலே இது பண்ணிக்கலாம். ஸோ தட் அது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ஃபிக் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.